அனைவருக்கும் அகம் குளிர்ந்த அன்பு வணக்கங்கள். நம்ம யூடியூப் சேனலில் இதற்கு முந்தைய பதிவில் எங்களுடைய குலதெய்வ கோயிலான வீரமாத்தியம்மன் திருக்கோயிலை பற்றி பதிவிட்டிருந்தோம். இப்போது அந்த கோயிலில் மறுசீரமைப்பு பணிகளும் குடமுழுக்கு விழா ஏற்பாடுக்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. இப்போ இந்த கோயிலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திருப்பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோயிலுடைய கோபுரம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. மேலும் அம்மனுடைய கருவூலம் கிரைனைட்கள், மார்பிள்களும் டைல்ஸ்களும் சுவர்களையும் சரி தரைகளையும் சரி பதிக்கப்பட்டு வருது. அதே மாதிரி கருவூலத்துக்குள் நுழையக்கூடிய நுழைவாயிலோட பகுதி அகலப்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் கோயிலுக்கு முன்னாடி மண்டபம் கட்டப்பட்டு வருது. மேலும் கோயிலில் சாமிக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தும் வைக்கிறதுக்கான ஒரு வைப்பறையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. மேலும் கோயிலுடைய சுற்றுச்சுவர்களில் இருக்கக்கூடியதும் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி கோயிலில் சாமியுடைய சிலையை அப்போதைக்கு வெளியே எடுத்து வச்சு தான் சாமி கும்பிட்டு வராங்க. கோயிலில் சாமியை வெளியே எடுத்து வச்சனால அதுக்கு சாமியை முக்கியமான விரத நாட்களில் கும்பிடணும்னு நினைக்கிறவங்க தனியாக கும்பிட்டு போகிறதுக்கும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த கோயிலுடைய திருப்பணிக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஏதாவது உங்களான பங்களிப்பை வழங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த கோயிலுடைய திருப்பணிகளை மேற்பார்வையிட்டு வரக்கூடிய நபர்களுடைய விவரங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருங்க. நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுடைய பங்களிப்புகளை நீங்கள் வழங்கலாம். மேலும் இந்த கோயிலுடைய திருப்பணிகள் என்னென்ன நடக்குது அப்படின்றத தினந்தோறும் தெரிஞ்சுக்க விரும்பணும்னு நினைக்கிறவங்க அந்த மேற்பார்வையாளர்களை தொடர்பு கொண்டு கோயிலுடைய திருப்பணிகளுக்காக ஒரு வாட்ஸ்அப் குழு இயங்கிட்டுருக்கு. அதில் இணைந்து கோயிலுடைய திருப்பணிகளுடைய தினந்தோறும் அப்டேட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்போதைக்கு கோயிலுடைய திருப்பணிகள் நடந்து வந்துட்டுருக்க வேகத்தை பொறுத்து ஆவணி மாத கடைசியிலோ அல்லது ஐப்பசி மாத முதலுக்கோ கோயிலில் குடமுழுக்கு விழா ஏற்பாடு செய்ய அதிக வாய்ப்புகள் இருக்குது.